ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு புது சீரிஸ் தான் லான்ச் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க் ஷாப்ல இருந்து இங்கிலீஷ்க்கும் ஜிஎஸ்க்கு ஒரு சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதோட சேர்த்து வொக்காபுலரிக்கும் நீங்கள் வந்து சீரிஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வொக்காபுலரியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது idioms and phrases. ஸோ எஸ்எஸ்சியில் சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ்ல இருக்கட்டும், எம்டிஎஸ் இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் idioms and phrases வந்து 1 இல்லைனா 2 கொஸ்டினாவது எப்படியாவது கம்பல்சரியாக வந்துருக்கும். பட் idioms and phrases பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நிறைய இருக்கும். பிளாக் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா idioms and phrases கிட்டத்தட்ட 5000 to 6000 phrases இருக்கும். அதில் மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போதும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து எப்படி ஒரு ஷார்ட்கட்ஸோட, எப்படி ஒரு ட்ரிக்காக, எப்படி தமிழில் வச்சு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போதும். எப்படி மக்கப்பே பண்ணாமல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஷார்ட்கட்ஸோட எப்படி நான் வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து idioms and phrases நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா கொஸ்டினுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதில் எப்படி நான் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்க போகிறோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தமிழ்லேயும் இருக்கும். ஸோ தென் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனுக்காக பிக்சரை வச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ஷார்ட்கட்ஸும் சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இங்கிலீஷ் வொக்காபுலரி சீரீஸில் டாப் 25 idioms and phrases பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற idioms and phrases என்னன்னு பார்த்தீங்கன்னா, gift of the gap. ஓகேவா? ஸோ gift of the gap. ஸோ idioms and phrases வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டே விதம் தான். ஒன்று ஷார்ட்கட்ஸ், இதுக்கெல்லே ஷார்ட்கட்ஸை வச்சு படிக்கிறோம். ரெண்டாவது அதை அப்படியே தமிழில் மாற்றுங்க. வந்த idioms தமிழில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% ஆஃப் idioms தமிழில் மாற்றினாலே நம்ம கிட்ட வந்து அதை கிராக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா gift of the gap அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து எஸ்எஸ்சியில் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரே கொஸ்டினே வந்து 12 டைம்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the ability to speak eloquently or confidently, சரளமாக பேசும் திறன் கொண்டவர். அதாவது gift of the gap அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஃப்ளூயண்டா பேசுறாங்க, அவங்க கிட்ட கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, அவங்க பேசுறதுல வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கே டவுட் வராது, அந்த அளவுக்கு ரொம்ப பேசும் திறன் வந்து சரளமா பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்து gift of the gap. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை யாரும் சொல்லுவோம்? நம்ம பொலிட்டீஷியனை சொல்லுவோம், தென் மேடை பேச்சாளர்களை சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதை தமிழில் மாற்றினா ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. gift of the gap, கேப்போட பரிசு. ஸோ எதுவும் கிடைக்கல. ஸோ பட் வந்து தமிழில் மாற்றினாலும் நமக்கு எதுவும் கிடைக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேப் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் கீயாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, கேப் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் வந்து கேப் விடாமல் பேசுகிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் பேசுறது அந்த ஒரு யார் ஒரு ஆள் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பாருங்க எப்படி கேப் விடாமல் பேசுகிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதான் இதோட ஷார்ட்கட். gift of the gapனு வந்தால் நீங்கள் ஈஸியாக மைண்டில் மீனிங் வச்சுக்கிறதுனா, டு எபிலிட்டி டு ஸ்பீக் எலக்வென்ட்லி. ஒரு ஆள் யார் கேப் விடாமல் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலே போதும். அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நான் வந்தாலே போதும், இதுக்கான மீனிங் கிடைச்சிடும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, she got the gift of the gap, she should work in sales and marketing. அவளுக்கு வந்து அவள் வந்து சரளமாக பேசும் திறன் கொண்டவ. ஸோ அதனால் அவள் வந்து சேல்ஸ் ஆர் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணலாம். இதே இது நீங்கள் இப்படியும் போடலாம். she got the gift of the gap, she should work as a politician, she should enter in politics அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, gift of the gapக்கு கேப் விடாமல் பேசலாம்ப்பா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக அதை கிராக் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற idiom என்னன்னா, a hard nut to crack. ஓகே? ஸோ இதை எத்தனை தடவை சிஜிஎல்ல கேட்டிருக்காங்கன்னா 12 டைம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான idiom and phrase தான். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a problem or person is difficult to deal with. ஒரு பிரச்சனை அல்லது நபரை சமாளிப்பது கடினமாக உள்ளது இருக்கிறது. ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து நான் வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ ஹார்ட் நட் டு கிராக், இதை தமிழில் மாற்றி போடுங்களேன். ஏதோ ஒரு நட்டை உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழில் மாற்றினோடனே ஈஸியாக இதை வந்து தமிழில் மாற்றினாலே நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம் இந்த கொஸ்டினை. ஏதோ ஒரு நட்டு இல்லை ஏதோ ஒரு கல்லோ இல்லை ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இங்கே சப்ஸ்டன்ஸுக்கு வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க? ஒரு சப்ஸ்டன்ஸையோ இல்லை திங்கையோ எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ஆர் பர்சனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை நான் வச்சுக்கணும். ஏதோ திங்க உடைக்கிறது கஷ்டம், அதே மாதிரி நமக்கு வர ப்ராப்ளத்தையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சா அதான் ஹார்ட் நட் டு கிராக். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம்? தமிழில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஃபைண்ட்ஸ் திஸ் கேஸ் ஆஸ் அ ஹார்ட் நட் டு கிராக். அதாவது என்னன்னா, போலீஸ்க்கு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தான் எப்படி சொல்கிறாங்க? ஃபைண்ட் திஸ் கேஸ் ஆஸ் அ ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இது பார்ப்போமா, அண்டர் த வெதர். இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 14 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதான் அதிக முறை எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ அண்டர் த வெதர் அதுக்கான மீனிங் என்ன?
டு ஃபெல் இல்லா சிக், அதாவது நோய்வாய்ப்படுறது. ஸோ இப்போ இதை அப்படியே தமிழில் மாற்றுங்களேன். வெதருக்கு அடியில் இருக்கான் ஒருத்தர் வந்து அதிகமாக வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இதோட மீனிங் சொல்லுது. ஸோ நீங்கள் வெதருக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனால் என்ன ஆகும்? மாற்றி வெயிலையும் மழையும் நனைஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகும்? காய்ச்சல் வரும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதோட மீனிங் என்ன? டு ஃபெல் இல்லா சிக், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நீங்கள் தமிழில் மாற்றினாலே முடிஞ்சிடும். ஆஸ் சுரேஷ் இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் ஹி இஸ் நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே. அதாவது அவருக்கு சுரேஷுக்கு வந்து ரொம்ப இல்லா ஃபீல் பண்ணுறதுனால அவரால் ஆஃபீஸ் போகல, இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் போகல. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். அண்டர் த வெதர்னா என்ன? வெதருக்கு அடியில் நீங்கள் அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது வெயிலுக்கும் மழைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தால் அதான் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகேவா? ஸோ இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 13 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க? வெரி ரேர்லி, மிகவும் அரிதான. ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம்? இதை எப்படி கிராக் பண்ணலாம்? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். நம்ம நிலாவை என்ன கலரில் பார்ப்போம்? மேக்ஸிமம் ஒயிட் இல்லை எல்லோயிஷ் இல்லை எப்போயாவது ரெட்டிஷில் பார்ப்போம். அப்போ ப்ளூ கலரில் எப்போ பார்ப்போம்? கிட்டத்தட்ட பார்க்கவே மாட்டோம். ஸோ ப்ளூ கலரில் மூணு வரவே வராது, அது எப்பயாவது தான் வரும். ஓகேவா? அதுவும் வந்து மேபி ஒரு 10 வருஷத்துக்கோ ஒரு 12 வருஷத்துக்கோ ஒரு தடவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ரீசன் இல்லை. ஸோ அப்போ வெரி ரேராக தான் பார்க்க போதும். அப்போ அதான் ஆன்சர். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். ப்ளூ மூன் எப்போ பார்ப்போம்? எப்பயாவது ரேராக தான் பார்ப்போம். ஸோ அதான் வெரி ரேர்லி, அதான் மீனிங். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஐ கோ டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம். ஸோ எங்கள் கிராண்ட்பா கிராண்ட்மா எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு எப்பயாவது ரொம்ப ரேராக தான் போவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லெட்டர் டே. இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? இதுவும் 12 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் மெமரபிள் டே. ஓகேவா? இதை வந்து நீங்கள் 2 விதமாக நான் வச்சுக்கலாம். இப்போ ரெட் லெட்டர் டே இதை வந்து தமிழில் மாத்திரம் என்ன வரும்? சிவப்பு கடிதம் நாள் அப்படின்னு வருது, இல்லை சிவப்பு வார்த்தை நாள்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ரொம்ப இதை சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். ஒரு டே இருக்குது, டேவை நம்ம எங்கே பார்ப்போம்? கேலண்டர் ஷீட்டில் பார்ப்போம். ஸோ கேலண்டர் ஷீட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட பிளாக் ஆர் ப்ளூவில் இருக்கும். சில டே மட்டும் தான் ரெட் கலரில் இருக்கும். அப்போனா அது என்ன அர்த்தம்? இம்பார்ட்டன்டான டே. ஒன்று அது லீவாக இருக்கும். ஸோ அப்போ இம்பார்ட்டன்டான டே நீங்கள் அதை மட்டும் நான் வச்சுட்டு போதும். ஸோ லெட்டர் டே, ரெட் லெட்டர் டேங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுங்கிறது உங்களுக்கு கேலண்டர் தான் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ நம்ம டேவை எங்கே பார்ப்போம்? இன்னைக்கு என்ன நாளுங்கிறது கேலண்டரில் பார்ப்போம். கேலண்டரில் ரெட் கலரில் தான் அது இம்பார்ட்டன்டான டே அப்படிங்கிறது. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான மெமரபிள் டே. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, January 26 இஸ் அ ரெட் லெட்டர் டே இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஆமாம், January 26 ரிபப்ளிக் டே. அது வந்து ஒரு முக்கியமான நாள் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த இடியம் என்னன்னா, டு ஸ்மெல் ரேட். இது எத்தனை டைம் கேட்டிருக்காங்க? 14 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடியம். டு ஸ்மெல் ரேட் அப்படின்னா என்ன? டு சஸ்பெக்ட் சம்திங் இஸ் ராங் ஆர் ட்ரிக்கரி ஆர் டிசெப்ஷன். ஏதோ தவறாக இருப்பது போல சந்தேகம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் என்ன ஸ்மெல் சொல்லுவோம்? என்னப்பா எலிசத்தை நாத்தம் வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எலிசத்தை நாத்தம் வருது அப்படின்னா அது என்ன ஸ்மெல் வந்தாலும் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, என்ன எலிசத்தை நாத்தம் வருது அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே ஏதோ சம்திங் சரியில்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ அதான் டு ஸ்மெல் ரேட்னா என்ன? வீட்டுக்குள்ளே எலி ஸ்மெல் வருது அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளே ஏதோ சரியில்லை, எலி வந்து எங்கேயோ போய் எதையோ உருட்டி இருக்கு, இல்லை எங்கேயோ செத்து கிடக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க? டு சஸ்பெக்ட் சம்திங் இஸ் ராங் ஆர் ட்ரிக்கரி ஆர் டிசெப்ஷன். ஏதோ ஒன்று தவறாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்மெல்ட் அ ரேட் வென் ஐ வாஸ் பீயிங் ஆஸ்க்டு ஃபார் மை ATM கார்டு நம்பர். ஸோ நமக்கு இந்த இதுக்கு தெரியும், வடக்குலேருந்து அதாவது நமக்கு சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட வந்து ATM கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போதுல நமக்கே வந்து சஸ்பெக்ட் வரும், என்னது ஏதோ நமக்கு இதுக்கு ATM கார்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் ஐ ஸ்மெல்ட் அ ரேட் வென் ஐ வாஸ் பீயிங் ஆஸ்க்டு ஃபார் மை ATM கார்டு நம்பர். அடுத்தது பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 12 தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் கெட்டிங் டு த மெயின் பாயிண்ட். அதாவது முக்கியமான விஷயத்திற்கு வருவதை தவிர்க்க. அதாவது சிம்பிளாக சொன்னால் சுற்றி வளைச்சு பேசுறது. அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன? மெயினான ஒரு விஷயத்த சொல்லாமல் சுற்றி வளைச்சு பேசுறோம்ல, அதான். ஸோ நீங்கள் வந்து இதை தமிழ் ஆட் பண்ணுங்களேன். பீட் அரவுண்ட் த புஷ். அதாவது புஷ்னா என்ன? ஒரு போகிறது, அதை சுற்றி போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. புஷ்ங்கிறது ஒரு மேட்ரு, அதை சுற்றி ஏன் போகணும்? ஓகேவா? ஸோ அப்போ சுற்றி வளைச்சு பேசுது. பீட் அரவுண்ட் த புஷ், புஷ்ஷை சுற்றி போதும், சுற்றி வளைச்சு பேசுறது. இங்கே புஷ்ஷை வந்து பேசுறதாங்கிறத நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுது, அதை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அவ்வளோதான். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் தவிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பீட் அரவுண்ட் த புஷ் அப்படிங்கிற இடியத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ், கம் டு த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். அதாவது சுற்றி வளைச்சு பேசாத, நேராக சொல்லு, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதான் கம் டு த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். அடுத்த இடியம் என்னன்னு பார்ப்போம். பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். ஓகேவா? இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? வெரி குவிக்லி ஆர் ரேப்பிட்லி. ஸோ இதை தமிழாக்கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் கிடைக்காது. ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் என்ன வைக்க போனால் லீப். இந்த லீப் தான் நமக்கு இருக்கிற கீ வார்த்தை. ஸோ லீப்னா தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ச்சல். ஓகேவா? பாய்ச்சல். ஸோ நம்ம பாட்டி தத்தெல்லாம் சொல்லுவாங்க,
வண்டி எடுத்தா ஒரே பாய்ச்சல்ல போயிட்டான்பா, அவன் ஒரே பாய்ச்சல்ல போயிட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரே பாய்ச்சல்ல தாண்டிட்டான்பா அப்படின்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு போயிட்டான், ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம இதுக்கான மீனிங் எடுக்க போதும். வெரி குவிக்லி ஆர் ரேபிட்லி. ஸோ லீப்ஸ் என்ன பாய்ச்சல். அப்போ அந்த பாய்ச்சல்னா என்ன அர்த்தம்? வெரி குவிக்லி அண்ட் ரேபிட்லி. அதான் இதோட மீனிங். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். அவரோட பிஸ்னஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பில் த பீன்ஸ். ஓகேவா? ஸ்பில் த பீன்ஸ் இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 12 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு லீக் த சீக்ரெட் ஆர் டு ரிவீல் த சீக்ரெட். கிட்டத்தட்ட நம்ம வழக்கத்தில் சொல்லணும்னா வாட் வாய். ஓகே. ஸோ ஸ்பில் த பீன்ஸ் இங்கே தமிழ் ஆக்கம் பண்ணனா என்ன? பீன்ஸை கொட்டிட்டான். ஓகே, அவ்வளோதான். இங்கே பீன்ஸை கொட்டிட்டானா நமக்கு வந்து கிட்டத்தட்ட கிடைச்சிடும். பட் ஆனால் என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே பீன்ஸ் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்கிற ரகசியத்தை. சரியா? நீங்கள் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பீன்ஸுங்கிறத சீக்கிரட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. சீக்கிரட்டை கொட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம், வாயத்தை வந்து உலகிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஸ்பில் த பீன்ஸுங்கிறது என்ன? ஸ்பில் த சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஹி ஸ்பில் த பீன்ஸ் ஹவு அபவுட் சுரேஷ் சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஸோ சுரேஷோட சர்ப்ரைஸ் பார்ட்டியை பற்றி அவர் வந்து உலகிட்டாரு அப்படிங்கிறது. அடுத்த இடியம் என்ன பார்த்தீங்க? வைல்டு கூஸ் சேஸ். இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 12 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கறத டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான். சிஜிஎல் சிஹெச்எஸ்லையோ எம்டிஎஸ்லையோ ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ் சர்ச் ஆர் அன்ப்ராஃபிட்டபிள் அட்வென்ச்சர். அதாவது தேவையில்லாமல் ஒரு இதை தேடுறோம், தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு இதுவும் வரப்போகுதில்லை, அந்த விஷயத்த பண்ணுறது தான். ஸோ பயனற்ற தேடல் அது பயனற்ற செயல். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம நான் வச்சுக்கலாம்? இப்போ வைல்ட் கூஸ் சேஸ், கூஸை நம்ம தேவையில்லாமல் மிரட்டுறோம். எதுக்கு தேவையில்லாமல் மிரட்டிக்கிட்டு? அப்போ அதான் யூஸ்லெஸ் வேலை. அதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் டிடெக்டிவ் ஹஸ் சென்ட் அண்ட் வைல்ட் கூஸ் சேஸ். நம்ம டிடெக்டிவ் தேவையில்லாமல் ஒரு இதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரி த ஹேச்சட். ஓகே, இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 11 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு எண்ட் அ குவாரல் ஆர் ஃபைட் டு மேக் பீஸ். அதாவது சண்டையை நிறுத்துவது. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரி த ஹேச்சட்னா என்னன்னா, நீங்கள் ஹேச்சட்டுங்கிறதுக்கான என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஹேச்சட்னா தமிழில் கோடாரி. ஓகேவா? அதாவது இங்கிலீஷில் ஆக்ஸ், அதை தான் வந்து ஹேச்சட்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு சினானிம் நான் வச்சுக்கோங்க. ஹேச்சட்னா என்னது? ஆக்ஸ். ஓகேவா? ஸோ பரி த ஹேச்சட்னா என்ன? ஒரு ஆக்ஸை நீங்கள் போட்டு குழிக்குள்ள போட்டு புதைக்கிறீங்க. ஹேக்ஸ் எது கொதிக்குள்ள போட்டு புதைக்கணும்? ஒன்றும் மழை வெட்டக்கூடாது. இல்லைனா ஆக்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆளை வெட்டுவாங்க. இல்லை மனுஷனுக்கு ஏதாவது ஒரு வயலன்ஸ்க்கான யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதம் தான் அது. அப்போ நீங்கள் ஆயுதத்தை போட்டு புதைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ சண்டையோ இல்லை ஒரு ஃபைட்டை நிப்பாட்டணும்னு அர்த்தம். அப்போ அவ்வளோதான், அதான் மீனிங். டு எண்ட் அ குவாரல் ஆர் ஃபைட் டு மேக் பீஸ். ஸோ சண்டையை நிறுத்துது. ஸோ இதை மீனிங் என்னன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ரஷ்யா அண்ட் யுக்ரைன் டிசைட்ஸ் டு பரி த ஹேட்ச். ரஷ்யாவும் யுக்ரைனும் அவங்களோட சண்டையை நிப்பாட்டில போகிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியம் என்னன்னா, த்ரூ திக் அண்ட் தின். ஓகே. ஸோ இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 11 டைம்ஸ். மேக்ஸிமம் இந்த இடியம்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் வந்து கம்மியாக பண்ணியிருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பேசியிருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் இதை வச்சுருப்பாங்க. ஸோ திக் அண்ட் தின் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா, டு சப்போர்ட் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ். எல்லா நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையும் நம்மளோட கூட இருக்குது. ஓகேவா? குட்லேயும் சரி பேட்லேயும் சரி நம்ம கூட இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இடியம் தான் டு திக் அண்ட் தின். ஓகே. ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் திக்குனா என்ன? நல்லா குண்டாக இருக்கிறது. ஓகேவா? அதே தின்னாக இருக்கிறதுனா என்ன? ஒல்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக இதை வந்து ஒரு பர்சனோட கம்பேர் பண்ணிக்கோங்களேன். ஒரு பர்சன் குண்டாக இருக்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும்? நிறையா அவனை வந்து கலாய்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஓகேவா? அதே ஒல்லியானா ஃபிட்டான்னு வச்சுக்கோங்களேன். தின்னா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஃபிட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பாடி பில்டாக இருந்தால் அவனுக்கு நிறைய பசங்க அவங்க கூட இருப்பாங்க. ஸோ இது வந்து அவனோட குட் ஃபேஸ்லையும் அவனோட பேட் ஃபேஸ்லையும் சரி, இது அவனோட குட் ஃபேஸ்லையும் சரி, 2 நேரத்துலையும் அவன் கூட இருக்கணும். அதான் திக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து அவனை கலாய்க்கிறது இல்லை அவனோட பேட் ஃபேஸை நான் வச்சுக்கோங்க. தின்னுங்கிறது அவனோட குட் ஃபேஸ். ஸோ 2 டயத்துலையும் கூட இருக்கிறது தான் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ த்ரூ திக் அண்ட் தின். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் என்னோட நல்ல விஷயத்துலையும் சரி கெட்ட விஷயத்துலையும் சரி 2 நேரத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ஓகே. இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 11 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மீனிங்ஸ். அதாவது மறைமுக பொருளை புரிந்து கொள்ளல். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு லைன் இருக்குது, இது ஒரு லைன் இருக்குது, இங்கே சம்திங் சொல்லியிருக்கோம், இங்கே சம்திங் சொல்லியிருக்கோம். ஸோ லைனுக்கு மேலே இருக்கிறத நம்ம எப்பயுமே படிப்போம். லைனுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்தை ஏதாவது படிப்போமா? 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்தை எப்போ படிப்போமா? அப்படி ஏதாவது எழுதியிருந்தால் தான் அதை படிப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏதோ ஒன்று விஷயம் மறைஞ்சிருக்கு, 2 லைனுக்கு நடுவில் ஏதோ விஷயம் மறைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம படிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நான் வச்சுக்கிட்டாலே போதும். அப்போ என்ன, டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்ன, ஏதோ சம்திங் ஹிடன் மீனிங் இருக்குது, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ 2 லைனுக்கு நடுவில் படிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இப்போதைக்கு சுச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கிட்டா நிறைய இப்போ நடக்கிற மறைமுகமாக நடக்கிற நிறைய விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நடக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதோட காசு தான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இது என்னன்னு நமக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போதே இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் ஃப்ரம் த ப்ளூ. ஓகே, ஸோ இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, 10 தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்கு மீனிங் என்னன்னா சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்பிளசன்ட், அதாவது திடீர் பேரழிவு ஆர் பேரிழப்பு. ஓகே, இது வந்து சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம், சடன் டிசாஸ்டராகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் டிசாஸ்டரோடவே கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தமிழாக்கம் பண்ண என்ன, ஒரு ப்ளூல இருந்து நட்டு வந்துச்சு, போல்ட் வந்துச்சுங்கிறதா இல்லை, இதை வந்து வேற மாதிரி நான் உங்களுக்கு கீவேர்ட் சொல்லலாம். இங்கே இருக்கிற கீவேர்டே என்னன்னா போல்ட் தான். ஓகே, நம்ம வந்து போல்ட்டுங்கிறது வந்து நான் வந்து போல்ட் என்ன ஆகும், உசைன் போல்ட்டுன்னு ஒன்று ஆகுது, இன்னொன்று தண்டர் போல்ட்டுன்னு ஒன்று ஆகுமா. ஓகேவா, தண்டர் போல்ட்டுன்னு ஒன்று ஆகும் இருக்கா. ஸோ தண்டர்னா என்ன, இடி. ஓகேவா, இடி எப்போ வரும், சம்திங் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டைப்ல தான் வரும். ஓகேவா, இடி நல்லதா கெட்டதா, இடி கெட்டது. ஓகேவா, ஏன்னா திடீர்னு நம்ம மேலே விழுந்துச்சுன்னா ஆள் காலி, யார் வேணாலும் இதாகும். ஓகே, அப்போ தண்டர் போல்ட்டுங்கிறது வந்து இடி உழுகுது, அன்எக்ஸ்பெக்டடாக இடி விழும். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு கெட்ட செய்தியோ இல்லை ஏதோ ஒரு பேரிழப்போ நடந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் இடியம் தான் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. ப்ளூனா என்ன, ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்கும், மழை வந்த மரத்தில் மேக்ஸிமம் இருட்டிக்கிட்டு தான் வரும், அது ஆஷ் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த விட்டு நீங்கள் நான் வச்சுக்கோங்க. போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா என்னன்னா ஒரு தண்டர் போல்ட், அதாவது இடி அன்எக்ஸ்பெக்ட் டைத்தில் வருது, அப்படின்னா அன்பிளசன்ட் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிளசன்ட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா 2004 சுனாமி வாஸ் கேம் லைக் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, அதாவது 2004 சுனாமி வந்து நம்ம சிறிதும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த ஒரு பேர் இடர் அப்படின்றோம். அடுத்து என்ன, எ ஸ்னேக் இன் த கிராஸ். ஸோ இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, 10 தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட மீனிங் என்ன, எ சீக்ரெட் எனிமி ஆர் ட்ரெக்கியஸ் பர்சன், எ டிசைட்ஃபுல் பர்சன், அதாவது ரகசிய எதிரி இல்லை வஞ்சக மனிதன். ஓகே, ஸோ இப்போ ஸ்னேக் இன் த கிராஸ், ஒரு புல் இருக்கு, அதுக்குள்ள பாம்பு மறைஞ்சிருக்கு. ஓகே, பாம்பு வந்து புல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. பாம்பு எப்படிப்பட்டது, விஷம். ஓகே, ஸோ இங்கே பாம்பை யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பர்சன்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க, அதாவது மனிதன் ஹியூமன் பீயிங்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ மனுஷனும் எப்படி பாம்பு புல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கோ அதே மாதிரி மனுஷனும் அவன் ஃபேஸுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸை மறைச்சு வச்சிருக்கான். அது வந்து மேபி மேக்ஸிமம் வந்து ஒரு பேட் ஃபேஸ் தான், ஒரு எனிமியஸ் ஒரு ட்ரெக்கியஸ் ஆன பர்சனாக தான் அவன் இருக்கான். ஸோ அதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்ணாங்க, ஸ்னேக் இன் த கிராஸ். எப்படி பாம்பு விஷமா இருக்கோ அதே மாதிரி மனுஷனும் விஷமா இருக்கான். ஸோ இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டா போதும். ஸ்னேக் இந்த கிராஸ்னா பாம்பு புல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு, அதே மாதிரி தான் மனுஷனும் இருக்கான், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ராம் லுக்ஸ் ஹானஸ்ட் பட் ஹீ இஸ் அ ஸ்னேக் இன் த கிராஸ். ராம் பார்க்க நேர்மையாக தான் இருக்கான், ஆனால் அவனுக்குள்ள நிறைய விஷமான ஒரு மனுஷன் வழங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அடுத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா அட் த 11th hour. இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, 10 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன, அட் தி வெரி லாஸ்ட் மூமெண்ட் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் தி டெட்லைன், அதாவது கடைசி நேரத்தில். இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம், அதில் கடிகாரத்தில் எத்தனை இருக்கும், 12 தான் இருக்கும். ஓகேவா, 1லேருந்து ஆரம்பிச்சு 12, ஸோ 12 தான். இதுக்கு வெளியே தான் கடைசி, 12 தான் கடைசி. ஸோ கடைசிக்கு முன்னாடி மணி நேரத்தில் தான் இதை தமிழில் மாற்றிங்க 11th hour, அதாவது அட் 11th hourனா 11வது மணி நேரத்தில் இருந்து, அப்படிதான் தமிழோட அர்த்தம். அப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட 12 மணி நேரம் இருக்கு, அதை 11 மணி நேரம் சும்மா இருந்துட்டு அந்த 11 மணி நேரத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி நேரத்துல தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் தமிழாக்கம் பண்ணாலே போதும், இதுக்கான மீனிங்கை நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகே, அட் 11th hour, அட் 11th hourனா இதுக்குள்ளே கடைசிக்கு முந்தின ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அட் வெரி லாஸ்ட் மூமெண்ட். இதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க, சுரேஷ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் அட் த 11th hour. சுரேஷ் அவனோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணா, ஆனால் எப்போ கம்ப்ளீட் பண்ணா, கடைசி நேரத்தில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணான். ஓகேவா, அதுக்கடுத்து ஆனால் இடியம் என்னன்னா ப்ளோஸ் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பட். இதை கேட்டாலே ஓகே, இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, 10 தடவை கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இதை தமிழாக்கம் பண்ணாலே வந்து நமக்கான ஆன்சர் என்னன்னு புரிஞ்சிடும். ஓகேவா, அதாவது என்ன, டு போஸ்ட் அபவுட் ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட் அட் ப்ரைஸ் ஒன் செல்ஃப், அதாவது தற்பெருமை பேசுதல்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே, அவரோட ஓன்ஸ் அச்சீவ்மெண்ட்டு அவர் என்னென்னலாம் சாதிச்சாரு, அவர் என்னென்னு பண்ணாரு, அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறனால அதுதான் வந்து தற்பெருமை பேசுதல். ஸோ அதான் இந்த இடியமோட மீனிங். இதை நீங்கள் தமிழாக்கம் பண்ணாலே இது ஈஸியாக இந்த இடியமை கரெக்ட் பண்ணிடலாம். அதாவது என்ன, ப்ளோ ஊதுறது, ஒன்ஸ் ஒருத்தரோட ஓன் ட்ரம்பட், ஒருத்தரோட ஓன் ட்ரம்பட்டுங்கிறது ஒரு வாத்திய கருவி. ஸோ அவரோட ட்ரம்பட்டை அவரே ஊதுறாரு அப்படின்னு அர்த்தம். இங்கே ட்ரம்பட் எதோட இது பண்ணுறாங்க, அவரோட அச்சீவ்மெண்ட்ஸில் தற்பெருமை
ஓகேவா, பெருமையை பற்றி ஓகேவா அதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவரோட தற்பெருமையை பற்றி பேசுறதுனால இது வந்து ப்ளோஸ் ஒன் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு இடியமாக சொல்கிறோம். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் ஹேட் அ ஹேபிட் ஆஃப் ப்ளோயிங் இஸ் ஓன் ட்ரம்பட். ராமுக்கு அவனோட தற்பெருமை பேசுங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த இடியம் பிரேக் த ஐஸ். ஓகே, இதுவும் 10 தடவை கேட்டிருக்காங்க. பிரேக் த ஐஸ்கோட மீனிங் என்ன? டு இனிஷியேட் சம்திங் ஆர் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன், இல்லை டு மேக் சம்மன் கம்ஃபர்டபுள். ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அது வரைக்கும் அந்த விஷயம் நடந்ததே கிடையாது, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாருமே ஆரம்பிச்சது கிடையாது. ஆனால் அதை நம்ம ஒரு விஷயத்தை உடச்சி நம்ம தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த மீடியத்தோட மீனிங். ஸோ இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ ஐஸ் இருக்குது, ஐஸ் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல வச்சா ஃப்ரீஸ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அந்த இதை உடச்சா என்ன ஆகும்? ஃப்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அதை உடச்சா என்ன ஆகும்? ஸோ அந்த விஷயம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதான் இந்த இடியத்தோட மீனிங். ஒரு ஐஸை நீ உடச்சா அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் வந்து ஃப்ரீஸ் ஆகியிருந்தது வந்து, அதாவது ஃப்ரீஸாக ஆகியிருந்த ஒரு விஷயம் என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீ ஐஸை பிரேக் பண்ணால் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் டு இனிஷியேட் சம்திங் ஆர் டு ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன், டு மேக் சம் ஒன் கம்ஃபர்டபுள், எதையாவது தொடங்குவது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்க. சுரேஷ் ட்ரை டு பிரேக் த ஐஸ் பை ஆஸ்கிங் டவுட் டு த மென்டார். அதாவது இது வரைக்கும் யாருமே மென்டார் கிட்ட டவுட்டே கேட்கல. ஸோ அந்த விஷயத்தை இவர் உடச்சி இவன் டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுதான் வந்து இந்த ஐடியத்தோட மீனிங். அடுத்த ஐடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஓகேவா, ஸோ இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? இதுவும் 10 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஓகேவா, ஸோ இதையும் தமிழாக்கம் பண்ணாலே ஓகேவா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். என்ன, கைக்கும் காலுக்கும் ஈக்குவல் அளவா, அதாவது ஏதோ ஒரு பொருளோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம கையும் காலோட அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப விலை உயர்ந்தது, நம்ம இந்த உலகத்துல எது நம்மளோட உயர்ந்தது, நிறைய திங்ஸ் இருந்தாலும் நம்ம பாடி பார்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ நம்ம கைக்கும் காலுக்கு அளவுக்கு ஒரு விஷயம் காஸ்ட்டாக இருக்குன்னா அப்போ அது என்ன அர்த்தம்? அது அவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், இப்போ ஆப்பிளோட விஷன் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட கிட்னி விற்றா தான் வாங்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இந்த இடியம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்னா திஸ் ஃபோன் இஸ் லவ்லி பட் இட் காஸ்ட் நார்மல் லைக். இந்த ஃபோன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆனால் இதோட வேலை என்ன? கிட்டத்தட்ட என் கை காலை விற்றா எவ்வளோ காசு இருக்குமோ அந்த காசு. ஸோ இதான் இந்த இடியத்தோட மீனிங். அடுத்த இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? இதுவும் 10 தடவை கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்ன? டு மேக் எவ்ரி பாசிபிள், எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவதற்கு. அதாவது லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன், எந்த ஒரு கல்லையுமே, இதை தமிழாக்கம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு கல்லையுமே திருப்பி போடாமல் விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், எந்த கல்லாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு திருப்பி போட்டுரு. ஸோ இதை நான் இங்கே தமிழாக்கம் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பாசிபிளாக இருக்குது. எந்த ஸ்டோனையுமே எந்த கல்லையுமே, இங்கே கல்லை வந்து என்ன இதாக கம்பேர் பண்ணுறாங்க? அப்டக்கிள்ஸாக கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ எந்த அப்டக்கிள் வந்தாலும் அதை வந்து இது பண்ணாத, அந்த அப்டக்கிளை திருப்பி போட்டு, அந்த ப்ராப்ளத்தை திருப்பி போட்டு நீ வந்து ஒரு எல்லா விஷயத்தையுமே பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்ன பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே தப்பாக இருக்குது, சாரி. இதுக்கு எக்ஸாம்பிள் நானே சொல்லுனேன். டிஸ்பைட் though you undergo so many struggle, never give up to leave no stone unturned. ஓகேவா, அதாவது நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிபிள் ஆகாமல் விட்டுறாத. என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாமல் விட்டுறாத அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஐயோ, அடுத்தது a fish out of water. இதுவும் 10 தடவை கேட்டிருக்காங்க. a fish out of water அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஒரு ஃபிஷ் வந்து வாட்டர்லேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் செத்து போயிடும், இல்லை துளிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நல்ல பொசிஷனா, அது அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனா. ஸோ அப்போ அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லைனா அன்ஃபெமிலியர் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சங்கடமான நிலையில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாருங்க. அது ஃபெல்ட் லைக் ஏ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இன் மை நியூ ஆஃபீஸ். புது ஆஃபீஸ் போனோன்னே எல்லாருக்கும் ஈஸியாக செட் ஆகிடாது. அந்த இடத்துல நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்க்க போகிற இடியம் என்ன? ஸ்டோன்ஸ் த்ரோ அவே. ஓகேவா, கிட்டத்தட்ட 9 தடவை கேட்டிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு ஸ்டோன், இதுக்கு மீனிங் என்ன? ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கல் வந்து கிட்டத்தட்ட பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து ரொம்ப சின்ன கல்லுன்னு நினைக்கிறீங்க, பயங்கர வெயிட்டான கல் எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கீழே வந்துடும், பக்கத்துலேயே வந்துடும், ரொம்ப தூரம் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் புட்டில் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தூரம் போகும்? மிஞ்சி போனால் என்ன, ஒரு 10 மீட்டர், ஒரு 20-15 மீட்டர் தான் போகும். ஸோ ரொம்ப தூரம் போகாது, பக்கத்துலேயே வந்துடும், அவ்வளோதான்.
கள்ள தூக்கி போட்டால் என்ன கீழே ஒரு பக்கத்து தூரத்துலேயே வந்துடும், அதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை மட்டும் நான் வச்சா போதும். ரயில்வே ஸ்டேஷன் இஸ் அ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே ஃப்ரம் மை ஹவுஸ். ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ் த்ரோ அவே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆல் இயர்ஸ். 9 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம், ஆல் இயர்ஸ். ஓகே, அதாவது நீ எப்பயுமே காது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தமிழ் மீனிங் பார்த்தா அதான். அப்போ அதான் இடியம், அதான் ஆன்சருமே. டு பி அட்டென்டிவ் ஆர் லிசன் ஈகலி. நீ எப்பயுமே காதை வந்து கவனமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சுற்றி என்ன நடக்குதுன்னு வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பயுமே வந்து நீ அது கவனத்தோட இருக்க, அட்டென்டிவாக இருக்க. ஸோ அதான் கவனத்துடன் இருக்க வேண்டும், ஆவலுடன் கேட்கிறேன். 2 இது. ஓகேவா? ஸோ நீ ஆவலுடன், அதாவது எப்பயுமே லிசன் பண்ணுறதுக்கு ஈகர்னஸாக இருக்கணும், இல்லை எப்பயுமே சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும். ஸோ அதான் இதோட மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல் மீ வாட் யூ வாண்ட் டு சே, ஐ எம் ஆல் இயர்ஸ். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா சொல்லு, நான் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஏரியம் பார்த்தீங்கன்னா பைட் ஆஃப் மோர் தென் ஒன் கேன் ஷூ அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவும் 9 தடவை கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை தமிழாக்கம் பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஒருத்தன் எவ்வளோ வந்து அவனால் சாப்பிட முடியுமோ அதோட அதிகமாக அவன் கடிச்சாலும் என்ன ஆகும்? அவனால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு தமிழ்லேயே நமக்கு தெரியும், அளவுக்கு மீதாலும் அமிர்தமும் நஞ்சின்னு ஒரு பழமொழி பிடிப்போம். ஸோ அதே தான் இங்கே. ஓகேவா? அவனால் எவ்வளோ வந்து சாப்பிட முடியுமோ இல்லை சவைக்க முடியுமோ அதை தாண்டி அவன் அதிகமாக கடிச்சானா அவனால் சவைக்க முடியுமா? முடியாது. அவ்வளோதான், அதான் ஆன்சர். அதான் அதோட மீனிங். டு டேக் மோர் தென் ஒன் கேன் டீல் வித், டு ட்ரை டு டூ சம்திங் தட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் டு. அளவுக்கு அதிகம். ஓகேவா? ஸோ அதிகமாக சாப்பிட்டு அவனால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சாப்பிட முடியுமா? ஈஸியாக சவைக்க முடியுமா? இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவான். ஓகேவா? அதான் இங்கே பார்க்கணும். இந்த பாம்பால் எவ்வளோ முழுங்க முடியும், அது போய் இந்த யானையை முழுங்க முடியுமா? ஸோ அது யானையை முழுங்க நினைச்சா அதால் முழுங்க முடியாது. ஓகேவா? இதான் இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. பை அக்செப்டிங் 2 part-time jobs இஸ் கிளியர்லி பைட்டிங் ஆஃப் மோர் தென் ஈ கேன் ஷூ. அதாவது அட் எ டைத்தில் 2 part-time ஜாப் எடுக்கிறதுனால அவருக்கு அதை டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் இந்த இடியத்தோட அர்த்தம். அடுத்த இடியம், த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இடியம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். இதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? இதுவும் 9 தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அன்ஸ்டடி ஆர் இல்லி. ஓகே, ஒழுங்கற்ற. இதை எப்படி நீங்கள் நான் வச்சுக்கலாம்? இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம்? பை ஃபிட்ஸ். ஓகே, ஃபிட்னா என்ன? ஃபிட்டாக இருக்கணும்னா நம்ம எங்கே போவோம்? ஜிம்முக்கு போவோம். ஓகேவா? எல்லாமே வருஷம் ரெசல்யூஷன் எடுப்போம், ஜிம்முக்கு போகிறோம் இயர் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகேவா? ஆனால் நம்ம அது கண்டினியூட்டியாக போவோமா? போக மாட்டோம், விட்டுருவோம், அன்கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அதுவுமே அதுலேயே அந்த டேர்ம்லேயே இருந்துக்குவாங்க. பை ஃபிட் அண்ட் ஸ்டார்ட்ஸ். அதாவது ஃபிட்டாகவும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் விட்டுருவான். ஸோ அதுக்கடுத்து நடுவில் எப்பயாவது போவான், அதுக்கடுத்து மறுபடியும் விட்டுருவான். ஸோ அது கண்டினியூட்டியே இருக்காது. அதுதான் இங்கே மீனிங். அதான் இதோட மீனிங், பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த டேர்ம் நான் வச்சுக்காலே போதும். ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் அது முடியாது, அவ்வளோதான். அப்போ அன்ஸ்டடி இல்லைனா இது ஒழுங்கற்ற. இதை வச்சாலே நம்ம வந்து ஈஸியாக இந்த இடியத்தோட மீனிங்கை நான் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஒர்க் பை ஃபிட் அண்ட் ஸ்டார்ட் யூ வில் நெவர் அச்சீவ் மச். அதாவது நீ ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால், ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் சும்மா ஒர்க் பண்ணல அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சுன்னா உன்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 25 idioms. அடிக்கடி மோஸ்ட் ரிப்பீட்டடாக சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது இன்னைக்கு நம்ம எப்படி படித்தோமோ ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் வச்சு ஈஸியாக தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணி படிக்கிறோமோ, இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஐடியம்ஸுமே படித்தா ஈஸியாக வந்து ஐடியம்ஸை கிராக் பண்ணி நமக்கு வந்து 2 இல்லை 4, ஸோ 2 இல்லைனா 4 மார்க் வந்து ஈஸியாக நம்ம வந்து எஸ்எஸ்சிலேருந்து வாங்கிடலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் வரக்கூடிய 25 கொஸ்டினுக்குமே கிட்டத்தட்ட 20+ கொஸ்டினை கிராக் பண்ண வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இடியம்ஸையும் நம்புறேன் கிட்டத்தட்ட வந்து 25 இடியம்ஸையும் உங்ககிட்ட வந்து படிக்காமே மக்கப் பண்ணாமே உங்ககிட்ட வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிய வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இது ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இல்லை நீங்கள் இதில் ஏதாவது வந்து ஹார்டாக டிஃபிகல்ட் பண்ணுறீங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு வேறு விதமாக ஷார்ட்கட்டில் ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லித்தரேன். நீங்கள் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தோ, இல்லை இந்த கோர்ஸை பற்றி, இல்லை இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்லையோ, இல்லை பர்சனலாக எங்களோட டெலிகிராம்லையோ, இல்லை ஃபேஸ்புக்லையோ, இன்ஸ்டாகிராம்லையோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்சுவலாக நம்ம ஐடியம்ஸ் படி சொல்லணும்னா we are always all ears to hear your comments and your doubts. ஓகே, ஸோ நாங்கள் எப்பயுமே அட்டென்டிவாக தான் இருப்போம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சப்போர்ட்டை கொடுக்குறதா இருக்கும். நீங்கள் எங்களை வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணி எங்கள் கூட வந்தால் போதும். உங்களுக்கு 30% ஆஃப் மார்க்ஸ் வாங்கி கொடுக்குறது என்னோட ஒரு டியூட்டினே வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்க்யூ. ஹோப் இந்த செஷன் நல்லா போச்சு நம்புறேன். ஸோ ஏதாவது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. இன்னும் இது மாதிரி நிறையா சீரிஸ் வரதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட லைக்ஸ் அண்ட் வியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதான் எங்களை நிறைய இனிஷியேட் பண்ணும் நிறையா போடுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் லிசனிங் வித் மீ.